கருத்து வேறுபாடு இருக்காது. இந்த காளியை வச்சு வசியம் செய்யலாம். மாம்பலகை, அத்திப்பலகை அல்லது வெப்ப ஆசானம், இந்த மாலை வடக்கு நகமா உட்கார்ந்து இந்த ஜப மாலை பண்ணிட்டே இருக்கும். இது உடம்புல இறங்க இறங்க எந்த விதமான தீய சத்தியம் உடம்புலையும் என்றாது. அறிவோம் ஸ்ரீவோம். உலகொண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று அருள்வாக்கு சித்த வித்யாலயம் மூலியமாக நமக்கு நம்முடைய சேனலில் காளி வசியம், மகாகாளி, ராஜகாளி, நவகாளி, மயானகாளி, ருத்ரகாளி, ஏககாளி, இப்படி காளியுடைய பல உருவங்களாக இருக்கிறது. அதிலும் அடியேன் எழுதியிருக்கக்கூடிய நூல் இருக்கிறது நவகாளி. அதாவது அஷ்டமா சித்துக்கு வழிகள் என்ன என்று சொன்னால் வசியம், மோகனம், ஆகர்ஷணம், தமிழ் சொல்ற மாதிரி இந்த 8 வகையான காளியுடைய மந்திரம், யந்திரம், வசியம், வேறு முறைகள் நம்மகிட்ட இருக்கிறது. அது முறையா புக்கு போடல, எழுதி வச்சுட்டு இருக்க. மிகப்பெரிய விஷயமானது ஓலைச்சுவடியில தாத்தாவுங்க மூலமாக, முன்னோர்கள் மூலமாக, அவங்கள் மூலமாக வரக்கூடிய இந்த யந்திரம் மந்திர முறைகளை உங்களுக்கு அடியேன்னு சொல்லி தருகிறேன். காளியை வசியம் பண்ணி உச்சாட்டனம் பண்ணி அந்த காளி அருள்வாக்கு சொல்வது எப்படி அப்படிங்கிறப்போ, காளி எது வேணுமாலும் செய்யலாம். ரொம்ப அற்புதமாக வரக்கூடியது இந்த காளி அம்பிகை. நம்ம கலியுகத்துல இந்த காக்கக்கூடிய கலிதகமாக இருக்கக்கூடிய தாயார், இந்த மிகப்பெரிய மாற்றமாக இருக்கக்கூடிய அம்பாள் இந்த மகா காளி. இந்த காளி அம்பாள் வழிபட்டோமானால் நம்முடைய குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமை ஏற்படும், கருத்து வேறுபாடு இருக்காது. இந்த காளியை வச்சு வசியம் செய்யலாம். வசியம், ஆகர்ஷணம், உச்சாட்டனம், தம்பனம், வித்வேஷனம், மாரணம், இது எது வேண்டுமானாலும் நமது 8 சித்துக்குள் எது வேண்டுமானாலும் நம்ம அற்புதமாக இந்த காளி அம்பாளை வச்சு செய்து கொள்ளலாம். அதுக்கு முறையாக காளி வைத்து அருள்வாக்கு சொல்லி வசீகர செம்மையான வேலை செய்ய வேண்டும். அம்பாள் உள்ள உடம்புல இறக்கி வாக்கு சொல்ல வேண்டும். வாக்கு 2 முறையாக இருக்கிறது. ஒன்று அருளாடி இறங்கி சொல்லுவது ஒன்று, மற்றொன்று நிஷ்டையில அப்படியே வந்தனே டக்கு டக்குன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது ரொம்ப விசேஷமான ஞான நிஷ்டையில தன்னறியாம சொல்லுவது. இந்த வாக்கு அருள்வாக்கு சொல்கிறோம், அது சில நேரத்துல கூட பலிக்காம போகிறது. நிஷ்டையிலும் ரொம்ப அற்புதமாக இன்னாரு இதுக்காக வந்திருக்க என்ன வந்திருக்க இப்படி நடக்கும் தாராளமா சொல்லலாம். அம்பாளுடைய வசீகரத்தன்மையும் வாக்கு இந்த 2 விதத்துல இருக்கு. ஒன்னு அருள் இறங்கி சொல்லும், ஒன்னும் நிஷ்டையிலேயே மிகப்பெரிய இதா சொல்லக்கூடியதற்கு இருக்கிறது. சரி, நம்ம இந்த காளி அம்பாளை வைத்து வசீகரம் சொல்லுகிறேன். அமாவாசை திதி அன்று, பௌர்ணமி திதி அன்று, பஞ்சமி திதி அன்று நம்ம என்ன செய்யணும், இந்த வேர் திருகல்லி என்று இருக்கு. திருகல்லி தெரியுங்களா? கல்லியில திருகல்லி, கல்லி திருகல்லியா இருக்கு, இங்க கூட இருக்கு திருகல்லி. அதை கூட சேனல்ல பாத்துக்குங்க திருகல் எப்படி இருக்குன்ட்டு. அந்த திருகலி வடக்கு போற வேர் எடுக்க வேண்டும். வடக்கு போற வேர் திருகலி எடுத்துக்கொண்டு அம்பாள் காளி யந்திரம், வசிய யந்திரம், அந்த யந்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த வேரை எடுத்து பிரம்பு செய்யலாம். கருங்காலி பிரம்பு ஓட்டையில வச்சு காளி யந்திரமும் இந்த வேரும் வச்சுக்கலாம். அல்லது நம்மளுடைய காப்பர், நம்ம தடு காட்டுறேன் உள்ள இருக்க காட்டுறேன் பாருங்க, சேனல்ல பாருங்க. அந்த காப்பருடைய கோல் இருக்கும், அதுக்குள்ள ஓட்டையில காளியுடைய யந்திரம், காளியுடைய வசியம் யந்திரம், வேறு, பொடி, மை எல்லாமே உள்ள துணிஞ்சு வாக்கு சொல்லும். சரி, இதெல்லாம் ரெடி பண்ணி கொள்கிறோம். மாம்பலகை, அத்திப்பலகை அல்லது தர்ப்ப ஆசானம் நம்முடைய சேனல்ல கூட இருக்கு, கட்டு வாங்கிக்கோங்க. தர்ப்ப ஆசானம் கடையில பார்த்து வாங்கிக்கோங்க. வடக்கு பார்த்து அந்த காளி அம்பாளை மந்திரம் வடக்கு பார்த்து துளசி மாலை, உத்ராட்ச மாலை, அதாவது ஸ்படிங்க மாலை, அதாவது பவள மாலை, இந்த மாலைகளை வைத்து அம்பாளை நம்ம பூர்ணமாக மந்திரங்கள் சொல்ல வேண்டும். அறிவோம், இப்ப மந்திரம் சொல்றேன். அறிவோம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் ஸ்ரீம் ஷௌவம் அம் ஓம் வம் லம் கம் ஷிம் ஷம் மகாகாளி. இந்த இடத்துல பத்திரகாளி, அகோரகாளி, ருத்ரகாளி, மயானகாளி, எந்த காளி வேணுமோ வச்சுக்கோங்க. காளியே சர்வதனமே, சர்வ ஜனமே, சர்வ லோகமே,
வசி வசி நாமக இந்த மந்திரத்தை தினசரி மாலையில ஜெபம் பண்ணு. உத்ராட்ச மாலை, சந்தன மாலை, எவ்வளவு மாலை வச்சுக்கோங்க. துளசி மாலை அதுக்காகாது. நம்ம வந்து உத்ராட்சத்துல பண்ணுங்க, இல்லாட்டி பவள மாலையில பண்ணுங்க, ஸ்படிகத்துல பண்ணுங்க. இந்த மாலை வடக்கு நகமா உட்கார்ந்து இந்த ஜப மாலையை பண்ணிட்டே இருங்க. இந்த யந்திரம் காளி யந்திரம் வச்சுக்கோங்க. நவகா எந்திரம் இருக்கு. அந்த காளி யந்திரத்தை வச்சு நம்ம பண்ணுங்க. வடக்கு முகமா உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்றீங்க. அதுக்கு அவில், பொரி, கடலை அல்லது தேங்காய், வாழைப்பழம், பத்தி, சூடம், வெத்தலைப்பாக்கு, பானக்காய் வைக்கலாம். அல்லது நீங்க கொஞ்சமா வச்சுங்க. நீங்க மட்டுமே சாப்பிடணும். சைவ மெத்தடு, அசைவம் கிடையாது, சைவம். கனி எலுமிச்சம் போலதான் வச்சுக்கோங்க. சைவ மெத்தடு. விளக்கு தீபம் போற வந்து விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இது அளவு முறை இருக்கு. 108 எண்ணெயில காய்ச்சிங்க. 108 மூலிகை இருக்கு பார்த்தீங்களா? 108 மூலிகையில இந்த எண்ணெயை காய்ச்சி நல்லெண்ணெய் வடிகட்டி வச்சுக்கோங்க. இது கூட வந்து 300 கிராம் நெய், 100 கிராம் விளக்கெண்ணெய், அது மாதிரி 100 கிராம் இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய் 100, இந்த அளவு தான் எடுத்துக்கணும். நெய் கூட போனாலும் கூட பரவாயில்ல. சேர்த்து சிவப்பு திரி, மஞ்சள் திரி, இந்த மாதிரி தாமரை திரி போட்டு விளக்கேத்துங்க. டெய்லியும் விளக்கேற்றி அம்பாள் எந்திரம் வச்சுக்கோங்க. அம்பாள் காளி யந்திரம் அல்லது காளியுடைய விக்கிரகங்கள் அல்லது காளியுடைய சிலை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. வந்துட்டு அளவு வடக்கு முகம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பண்ணோன்னு அம்பாள் வந்து தானத்தியமா பேச ஆரம்பிப்பா. நீங்களே வாக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க. சில பேர்த்துக்கு லேட் ஆகும், சில பேர்த்துக்கு ரொம்ப லேட் ஆகும், சில பேர்த்துக்கு முறையா அப்படியே மனம் முருகி அப்படியே சொல்ல உடம்புல இறங்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல சித்தி விளையாடும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது உடம்புல இறங்க எந்த விதமான தீய சத்தியம் உடம்புலையும் என்றாது. நம்ம சொன்னதெல்லாம் பழிக்கக்கூடும், எண்ணியதெல்லாம் நடக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம், தன விஷயம், ஜன விஷயம், லோக விஷயம் இதெல்லாம் ஏற்படும். அஷ்டமா சித்துக்களுக்குள்ள எல்லாமே விளையாடும். அடியேன் சிறி வைஷ்ணவம் இருந்தாலும் நம்ம தாத்தாவுங்க சொத்து பரம்பரையா இங்க இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். அது நல்லா பயன்படுத்து. அடியன் உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அடியன் சொல்றேன். இது சைவ மெத்தேடு பண்ணுங்க. இது ஜபம் பண்ணும் போது மது அணுகக்கூடாது. 2வது கறி மாமிசம் அணுகக்கூடாது. 48 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்க மந்திர பிரயோகம் பண்றீங்களோ, மந்திர பிரயோகம் பண்ண மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அம்பாள் தோன்றுவார், அப்படியே சித்தி ஆகும். சொன்னதெல்லாம் படிக்கும். சில பேர் அம்பாள் வந்து காலையில சொல்லுவோம், வேற வேலை இல்லையா அம்மாவுக்கு, நம்ம காலையில் ஒரு ஆளா சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி கிடையாது. நம்ம வந்து உடம்புல இறங்கி நம்ம என்ன நினைச்சு நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுக்காக வந்தீங்க, இது நடக்குது, சத்துருக்காத்து நடக்குது, இந்த இது பண்ண போறோம், இப்படி அது வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. வர்றவங்கள்ட்ட நம்ம வாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த உணர்வுகளை நம்ம செய்ய அதுவா வந்துடும். ஆனா முறையா வாக்கு சொல்ல சித்திக்கணும், நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த மந்திரம் இது சொல்லுங்க. அது மாதிரி தேவ விஷயம் மை இருக்கு. அந்த தேவ விஷயம் மை அது நம்ம சேனல்ல பாத்துக்கோங்க. நெத்தியில வச்சுக்கோங்க. மிகப்பெரிய வசி சித்தி ஆகும். இந்த அம்பாளுடைய மந்திரம் யந்திரம் வேறு சொல்லிட்டேன், இதை பண்ணுங்க. அது மாதிரி வேறு எடுக்கிற காலங்கள் வந்து ஏற்கனவே சொல்ற மாதிரி அந்த முறையா உங்களுடைய அரசு பட்சியில எடுத்து சித்தி பண்ணுங்க. ஆரம்பிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிக்க மந்திரம் சொல்லும் போது உங்களுடைய அரசு பட்சியில ஆரம்பிங்கோ, வளர்புறையில ஆரம்பிங்கோ. மிகப்பெரிய சனத்தியமா இருக்கும். ரொம்ப மாற்றம் ஏற்படும், ரொம்ப விசேஷம் ஏற்படும். அதுபோல அபிஜித்து அப்படிங்கிற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கிறது. அது வந்து 11:30 12 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தொடங்கினாமா உடனே ஜெயிக்கும். என்ன வேணுமாலும் இந்த அபிஜித்து நட்சத்திரத்துல 27 நட்சத்திரம், ஆனா 28வது நட்சத்திரம் அபிஜித்து நட்சத்திரம். இதுல சொல்லுங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.